கிரைம் த்ரில்லர் தான் வந்து ஹிட் தேர்ட் கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக வந்து இந்த ஸ்டோரியோட நாட் மட்டும் தான் சொன்னேன். ட்ரெய்லரில் வந்து அவங்க சொல்லிக் குடுத்த ஒரு விஷயத்த தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நீங்க படத்தில போய் பார்க்குறப்ப, நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த படத்தில இருக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேஜிக்கலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கமிங் டூ ஹீரோ நானி. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா வந்து நானி படுறாரு. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஸ்டோரிய வந்து எவ்வளவு தூரம் தன்னுடைய தோள்ல தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப பொறுப்ப உணர்ந்து செயல்படுறாரு. சில நேரங்கள்ல வந்து நம்மளே இங்கேருந்து நம்ம ஆடியன்ஸ் அப்படிங்கிறத மறந்து, எப்படியாவது அத அவரு சால்வ் பண்ணிடணும். இது எப்படியாவது ஜெயிச்சிரணும் அப்படின்னு இங்கேருந்து சொல்லணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மள கொண்டு வந்துர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். தெலுங்கு சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. உதாரணத்துக்கு பாலகிருஷ்ணாவுடைய படங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. மகேஷ் பாபுவோட படங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. ஆனா, தெலுங்கு சினிமாவுடைய எந்த பேட்டர்ன், டெம்ப்ளேட்டுமே இல்லாத ஒரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நானிய சொல்லலாம்.